Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டன் எப்படி நம்மளோட மொபைல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல எப்படி ரெடி பண்றதா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டன் நம்ம வீடியோல நம்ம ஆட் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்க வீடியோ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம சில பேர் வந்து பார்ப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மற்றவங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டன் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் பட்டனை பார்த்து உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்லையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். இந்த கைன் மாஸ்டர் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு கைன் மாஸ்டர் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அந்த கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் இருக்கும். இதில் நடுவில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணதை வந்து ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வச்சுருப்பீங்க. உங்களோட சேனலோட லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதில் லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மீடியான்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு லேயர் வந்து வச்சுருக்கேன். இந்த லேயரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த லேயரை வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு போய் வைக்கணும். இப்போ இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட்டில் வந்து வச்சுட்டேன். லாஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுட்டேன். அடுத்தது ஓகே கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிவாஸ் ஒய்டி டிப்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நிவாஸ் யூடியூப் டிப்ஸ்னு கொடுக்க முடியாது. ஏன்னா வார்த்தை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வந்துட்டு கொடுக்க முடியாது. கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் நிவாஸ் ஒய்டி டிப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நிவாஸ் ஒய்டி டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இல்லை ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மேலே இருக்கு பாருங்க ஏ அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இதுக்கு கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நான் கொடுக்குறேன். பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ளே பண்ணணும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சைஸு கொஞ்சம் பெருசாகிட்டு இந்தமாரி ஒரு இடத்துல வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வச்சுட்டேன். இதேமாரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. இதை நான் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வச்சுருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேயர் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த லேயர் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் பட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன் அனிமேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சைட் அப் அப்படின்னு இருப்பாங்க. கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்குது. சைட் அப் அப்படின்னு இருப்பாங்க. சைட் அப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணுங்கள். இன் அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். சைட் அப்புன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எது தப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய தடவை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற இடத்துல வந்துட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ணணும். இந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுற இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். கீழே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுஸ் கிளிக் அப்படின்னு இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இருங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்.
பெல் சிம்பிள் இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள், செட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. அந்த பெல்லுக்கிட்ட வந்துட்டு இந்த மவுஸ் கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இருங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பெல் சிம்பிள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் உள்ளது வந்து கீழே வருது. ஆனால் அந்த லோகோவும் அந்த டைட்டிலும் கீழே வரல பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முடிகிற இடத்துல வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இருங்க வரேன். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுருங்க. இது கரெக்டாக வச்சுட்டு அதேமாதிரி இன் அனிமினேஷன் மாதிரி அவுட் அனிமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது பாருங்கள், இந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். லோகோவை கிளிக் பண்ணி அவுட் அனிமினேஷன் இருக்குது பாருங்கள், இந்த அவுட் அனிமினேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, சைடு டவுனுன்னு இருக்குது, கீழே வர மாதிரி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது டைட்டில் இருக்கும், அடுத்த டைட்டிலுக்கும் அவுட் அனிமினேஷன் கொடுத்துருங்க. சைடு டவுனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணுற மாதிரிங்க. இருங்க, இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ப்ளே பண்ணுற பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு கீழே வருதா இல்லையா எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா இந்த லோகோட சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டவுன் ஆகுறது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை வந்துட்டு உங்களுக்கு 720 பிக்சலில் தான் எல்லாம் மேக்ஸிமம் வச்சிருப்பீங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துருங்க. மேலேயும் ஹை குவாலிட்டி கொடுத்துருங்க, இதுலேயும் ஹை குவாலிட்டி கொடுத்துருங்க. இல்லை கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும், இதுலேயும் ஹை குவாலிட்டி கொடுத்துருங்க. ஹை குவாலிட்டி கொடுத்தாலே உங்களுக்கு 33 MP தான் வருது பாருங்கள், 33 MP தான் இருக்குது. ஹை குவாலிட்டி கொடுத்துருங்க. எதனால் ஹை குவாலிட்டி கொடுக்குற சொல்லனா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணுவீங்க, அதில் வந்துட்டு இதை ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹை குவாலிட்டியில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அதனால தான் ஹை குவாலிட்டி கொடுக்க சொல்கிறேன். இல்லை எக்ஸ்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, கம்ப்ளீட் ஆக போகுது. இதை வந்துட்டு வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது பழைய வீடியோ, இந்த வீடியோ நான் வந்து இருங்க, இது வந்துட்டு என்னோடய பழைய வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி இல்லை லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியான்னு இருக்கும், அந்த மீடியாங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணது இல்லை இருக்குது, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணது கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டே வந்துடும். இதை வந்து தனியாக வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் தனியாக சேவ் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஆட் பண்ணுறப்போ. இது எக்ஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இல்லை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குரோமோ கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த குரோமோ கீயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எனபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எனபிளுங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுற பாருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் டிஷர்ட்டுக்கு இந்த ஒயிட் சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் பட்டன் வந்து சரியாக தெரிய மாட்டுது, அதே இந்த இடத்துல வச்சா வேறு லெவல் இருக்குது. இது இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வேறு லெவலில் வந்து யூஸ் ஆகுது. இந்தமாரி நம்ம சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் பட்டன் நம்ம செட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை யாராச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த நாள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமேஷன் பட்டனை பார்த்து கூட அவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த லோகோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த லோகோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.